இந்த 10 இடங்களும் வந்து 9 இடங்கள் வந்து திமுக நின்னாலும் தோற்றுரும், யார் நின்னாலும் தோற்றுறாங்க. அப்படியான ஒரு இடம். அதில் ஒரு 5 தள்ளி விட்டோம்னா தோக்குற இடத்த தானே கொடுக்குறோம். காங்கிரஸ் கொடுத்தா படுதோல்வி அடையும், திமுக கொடுத்தா தோல்வி அடையும், தேமுதிக கொடுத்தா இந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே விஜயகாந்த் சக்தி இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக, அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிக்கிட்டோம். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அது உள்ளுக்குள்ள அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு புரியாது. அது அண்ணன் திருமாவளவனுக்கு புரியும், டீப்பாக புரியும். ஆனால் பிரேமலதாக்கு புரியாது. இவர் பண்ண சில போராட்டங்கள் அவர்களை தொழில் ரீதியாக பாதிக்கிச்சு. டிஎம்கேல சிலர் அவர்களெல்லாம் லாபி பண்ணி நிச்சயமாக வேல்முருகன் போனது திமுகவுக்கு பாதிப்பு தான். தீமோ புஷ்டி அல்வான்னு ஒன்று விற்பாங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்கு கெட்டு போவார். இப்போ இந்த திருவிழா வந்து மாசி மாதம் திருவிழா முடிஞ்சுன்னு வைங்க, பிளாஸ்டிக் பேப்பரை சுற்றி சாக்கில் கட்டி பரணி மேலே அந்த அல்வாவை போட்டுருவாங்க. அது மாதிரி தாவேக்கா இந்த எலெக்ஷனில் முடிஞ்சோடனே கட்டி பரணியில் போட்டுருவாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு தான் அதை ஓடணும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளருமான திரு உமாபதி அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 8, தேமுதிகவுக்கு 10 கூட்டணி தொகுதியை வெற்றிகரமாக முடித்திருக்கிறது திமுக. உள்ளபடியே தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் என்பது திமுக சரியா கையாண்டிருக்கு. சரியாக தான் கையாண்டிருக்கு. எப்படி எப்படின்னு எல்லாரும் என்ன கிரவுண்ட்ல விளையாடினாங்க? 10 ஆண்டு காலம் என்ன விளையாடினாங்க, என்ன ஸ்கோர் பண்ணாங்க தேமுதிக? அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிகவுக்கு கொடுத்துருக்க 10 இடம் எந்தெந்த இடம்னு நீங்கள் பார்க்கணும். சரி, அந்த இடங்கள்ல திமுக நின்னா கட்டாயம் தோற்று போயிடும். அப்போ தேமுதிக நின்னா என்ன ஆகும்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்ன ஆகும்? அதுவும் தோற்று போயிடும். புரியுதா? அப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து ஒரு பையன் வந்து அவங்க அப்பா பர்ஸில் இருந்து ஒரு 200 எடுத்துகிட்டு போகிறான், இல்லை அவங்க அப்பாட்ட 200 வாங்கிட்டு போகிறான். நேராக போகிறான், ஒரு இடத்துக்கு போகிறான், மறைவான இடத்துக்கு போகிறான், கஞ்சா வாங்குறான், அடிக்கிறான். இன்னும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, உங்கள் கை ராசி கிடையாது, நீங்கள் எப்போ அவனுக்கு செலவு காசு கொடுத்தாலும் அவன் நேராக போய் கஞ்சா அடிச்சிட்றான். அதனால் உங்கள் தம்பி, அதாவது சித்தப்பா கொடுத்தாருன்னா அவன் ஒழுங்காக காலேஜுக்கு போயிடுவான் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க சித்தப்பா அந்த 200 அடுத்த நாள் அவர் கொடுக்குறாரு. அவன் திருப்பி அதே இடத்துல போய் கஞ்சா அடி. அப்போ என்னன்னா, அவனோட நோக்கம் என்னன்னா, யார் 200 கொடுத்தாலும் கஞ்சா அடிக்கிறதுக்கு தான். அது நல்லா வாழ்றதுக்கோ இல்லை காலேஜுக்கு போகிறதுக்கோ இல்லை உருப்படுறதுக்கோ வழி அவன் பயன்படுத்த போகிறது யோசிக்கவே இல்லை. அதை பற்றி அவன் வந்து அந்த 200 இஸ் ஃபார் கஞ்சா முடிவு பண்ணுறான். அப்போ யார் கொடுத்தா என்ன? சித்தப்பா கையினால் கொடுத்தான்னா, அவங்க அம்மா கொடுத்தான்னா, இல்லை தங்கச்சி நீ கொடுமா, உன் கைராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உங்கள் அண்ணன்ட்ட இன்னைக்கு அவன் போகிறானா, எங்கே போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னா அதையும் வேண்டாம், அவன் கஞ்சா அடிக்க தான் போவான். புரியுதா? இது எதுக்கு நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, எளிமையாக டக்குன்னு புரியும், ஃபயர் ஆகும், கப்புன்னு ஏறும். அதான் ஆட்சியாளர்களுக்கு உரைக்குன்றீங்க. ஆட்சியாளர்களுக்கு ஏன் உரைக்குது? அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு இதை கொடுக்குறாங்கன்னா அது இப்படி தான் போகுதுன்னு தெரிஞ்சது. யார் கொடுத்தா என்ன, யாருக்கு கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு கதை தான். அந்த 10 இடங்களும் வந்து 9 இடங்கள் வந்து திமுக நின்னாலும் தோற்றுரும், யார் நின்னாலும் தோற்றுறாங்க. அப்படியான ஒரு இடங்கள். அதில் ஒரு 5 தள்ளி விட்டோம்னா தோக்குற இடத்த தானே கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா, ஒரு வீட்டில் காது குத்துக்கு பிரியாணி ஆக்குறாங்க 50 பேருக்கு. அவன் 2-4 பிச்சைக்காரன் நிற்கிறான்னு வைங்க, உதாரணத்துக்கு. நீ யாரையும் பிச்சைக்காரன் நிற்கும் போது ஆக்கின உடனே அவனுக்கு போட மாட்டாங்க. ஆமாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு 25 பேர் தான் வருவான். அதுக்கப்புறம் 3 மணி ஆயிடும், இனி எவனும் வரமாட்டான், அது கெட்டு போகுதுன்ற நேரத்தில் தம்பி வாங்க வாங்க சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுன்னு கூப்பிடாங்க. தெரியுமா? அந்த மனிதநேய அடிப்படையில் கூப்பிடாங்க. ஏண்டா காலையில் தூக்கி சட்டியை தூக்கிட்டு போய் பசியில் உட்காந்துருந்தேன், அப்போ துரத்தி விட்டீங்க, போறையா தண்ணியை தூக்கி விட்டவான்னு சொல்லி இப்போ வாங்க தம்பி சாப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம்?
எடுத்துக்காட்டுலாம் பயங்கரமா இருக்குண்ணே. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் இது. கஞ்சாலேருந்து பிரியாணி. ஆமா. ஏன்னா கஞ்சானா நீங்கள் யோசிக்கிறீங்கன்றனால பிரியாணி. பிரியாணி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 25, 26, 27 பேர் சாப்பிட்ட போய் மீதி 13 பிரியாணி வீணாக தான் போகுது. அந்த 26, 27, 28ன்றது காங்கிரஸை சொல்றீங்க? இல்லை இல்லை, உங்களுக்கு பிரியாணி பிரியாணி. உங்கள் வீட்டில் அவ்வளோதான் இருக்காங்க, இதில் தான் சாப்பிட முடியும். சரி சரி. அது போக மீதி வேஸ்ட்டு தானே இது. அது யார் கொடுத்தா என்ன, அதை வீணாக்காம ஒருத்தர் கொடுக்குறோன்ற மாதிரி வச்சுக்க வேண்டியது. அந்த கணக்கில் தான் முதலமைச்சர் அப்படிதான் யோசிச்சிருக்காரு. முதலமைச்சர் யோசிச்சாரான்னு சொல்ல முடியாது, நம்ம கணக்கு அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதனால் 10 இது போக 10 வச்சுக்கோ அப்படின்றது. அந்த 10 என்ன அது என்ன 10மே திமுகவுக்கு லாஸ் ஆகக்கூடியது. காங்கிரஸ் கொடுத்தா படுதோல்வி அடையும், திமுக கொடுத்தா தோல்வி அடையும், தேமுதிக கொடுத்தா இந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே விஜயகாந்துக்கு சக்தி இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லான்னு, அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிக்கிட்டோம். அந்த ஆன்ம பலத்தில் ஆன்மா பலம் எனக்கு அதான் கொடுக்கும். அதெல்லாம் முதலமைச்சர் யோசிச்சு கொடுத்துருக்காரு. விசிகாவுக்கு 8 அது அதைத்தாங்க விசிகா வந்து அழைப்பில் இருக்குது. அந்த 50 பேர் காது குத்து கூப்பிட்ட 50 பேரில் விசிகா இருக்குது. அதுக்கு பிரியாணி உள்ளே ரெடியாக தான் இருக்குது, அது எப்போ வேணாலும் வச்சாரு. அது கொடுக்குற பிரியாணிக்கும் அழைப்பு இல்லாமல் இருக்கிறவங்கள 3 மணிக்கு கூப்பிட்டு கொடுக்குற பிரியாணிக்கு வித்தியாசம். அதே பிரியாணி தான், ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. அதான் களத்தில் தொடர்ந்து முதலமைச்சரோட நின்னவங்க 2019. அதுதான் இன்விடேஷன் கொடுத்து வீட்டுக்குள்ளே வச்சு ஏசி போட்டு பிரியாணி போடுறாங்கல்ல, அப்புறம்னா தப்பு இல்லையா? நம்ம கூட நின்னவங்க, அதான் கூட நின்னவங்களுக்கு புரியுதா? யாருக்கும் முதல் மரியாதையாக கொடுத்து வீட்டுக்குள்ளே ஏசி போட்டு டைனிங் டேபிளில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கௌரவமா, மீதி போனதை கூப்பிட்டு 3 மணிக்கு போடுறது கௌரவமா? அவருக்கு மட்டும் 13 பாக்கெட் கொடுத்தீங்க, எனக்கு 8 பாக்கெட் தான், 8 பேருக்கு தான் போட்டிருக்கீங்க, 13 பேருக்கு அவங்க போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா புரியுதா? அது ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அது உள்ளுக்குள்ள அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு புரியும், இன்னும் டீப்பாக. அது அண்ணன் திருமாவளவனுக்கு புரியும், டீப்பாக புரியும், தெரியும். ஆனால் பிரேமலதாக்கு புரியாது, புரிய வேண்டிய அவசியமும் இல்லைங்க. அண்ணன் வேல்முருகன் வெளியே போனது ஏதாவது பாதிப்பு உண்டாகுமா? நிச்சயமாக இருக்கும். கடலூர் அந்த ஏரியாவில் ஒரு 10-15 தொகுதியில் 15 தொகுதிகள் இல்லையா? 10-15 தொகுதியில் 5000 ஓட்டு விழுந்தாலே போதுமேங்க. தோத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க கையால் தவறுனார்? இல்லை, அது அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் ரீதியான பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அது இவருக்கே வேல்முருகனுக்கே தெரியாது. இவர் பண்ண சில போராட்டங்கள் அவர்களை தொழில் ரீதியாக பாதிக்க வச்சிருக்கு. டிஎம்கேல சிலரை அவர்களெல்லாம் லாபி பண்ணி காலி பண்ணிவிட்டாங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயே கடுமையான வாக்குவாதம் நடந்ததெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. சட்டமன்றத்தில் வாக்குவாதங்கள் நடந்ததும் சில விஷயங்களில் திமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாலும், ஆனால் கடைசி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் புகழ்ந்து பேசியிருக்காரு வேல்முருகன். அதையும் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் தான் இருக்குது. சட்டசபையில் புகழ்ந்தும் பேசுவாங்க, இகழ்ந்து எல்லாம் பேசுகிறது. கடைசியில் பேசுகிறாரு அப்படின்றதுக்காக நம்ம. ஆனால் பாதிப்பு உண்டு வேல்முருகனால உண்மையாக பல இடங்கள். நிச்சயமா. எப்படி திமுக அந்த இடத்த சரி பண்ணுவாங்க? அதுக்கு தான் மாற்று யோசனை வச்சுருப்பாங்க. சில வீம்பு தான், சில நேரத்தில் வேணாம் போன்ற மாதிரி சில பேர் வேணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஆனால் நிச்சயமாக வேல்முருகன் போனது திமுகவுக்கு பாதிப்பு தான், அதில் எந்த மாற்றம் பாதிப்பு தான். அந்த ஒரு சமூகத்துடைய பெல்ட் வாக்கு வாங்குறதுல சிரமப்படுவாங்க. என்னென்னா இப்போது திருப்பி பிரியாணி உதாரணத்துக்கே போயிடலாம். சரி, இப்போ ஒரு பெரிய கடை, அப்பப்பர், ஆரியப்பர் அப்படின்னு நிறையா கடையெல்லாம் இருக்கும். போய் ஒரு 5 பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்லு ஒரு 8000 ரூபா வரும் 5 பேருக்கு. தலைக்கறி அது இது இந்த கோலா உருண்டை எல்லாம் சாப்பிட்டு வெளில வருவாங்க. வெளியில் வரும்போது 8000 ரூபா பில்லை கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே அங்கே பார்த்தா அந்த சோம்பு இருக்காது, காலியாயிருக்கு. அதில் ஒருத்தர் 7.5 கூட்டிடும். ஆமாம், அவ்வளோ விருந்து சூப்பராக இருக்கும், செம்மையாக சாப்பிட்ருப்பாங்க. அதுக்குரிய பில்லை தான் கொடுக்குறான். ஏங்க சோம்பு இல்லையாண்ணா? ஐயா சாரியா, காலியாச்சுங்க. ஏன் 8000 ரூபா பில்லு கொடுத்துருக்கோம், ஒரு சோம்பு மயிரில் என்ன கடை நடத்துகிறோம் மயிரம்? அது வெளியே மேனேஜர் சட்டை போடுது. சோம்பு எவ்வளோ வரும்? 2 ரூபா கூட வராது. 2 ரூபா பாக்கெட். சின்ன சோம்புனால சண்டை வந்து கடையை அடித்து நொறுக்கி தீயை வச்சு பஞ்சாயத்தை 2 நாள் கடையை க்ளோஸ் பண்ணி 10,000 ரூபா லாபமா, ஒரு 10 லட்ச ரூபா லாபம் போயிடும். சோம்பால புரிஞ்சிருக்காப்போ அவங்களுக்கு? இந்த எடுத்துக்காட்டெல்லாம் நான் நேரடியாக எடுத்துக்காட்டெல்லாம் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்கலாம். திமுக கூட்டணியுடைய பலம்னா என்ன தானே பார்க்கலாம்? என்ன பலம் பார்க்கலாம்? ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி பலம் வந்து தலைக்கறி, குடல். இது பலவீனம் வந்து சோம்பு. முன்னே பலவீனம் தான். ஆமாங்க, எவனா ஜெயலர் அங்கே தாங்க இழுப்பாங்க. 10,000 ரூபா பில்லு கொடுத்து நாயத்தை எல்லாம் தின்னுட்டு எனக்கு சோம்பு பல்லு குத்துற குச்சி இல்லைன்னா என்னடா கடை நடத்துறீங்க?
பெரிய மயிறு கடைன்றீங்க அப்படின்னு சொல்லி 7:30 டேபிள் இப்பெல்லாம் தூக்கி விட்டு பஞ்சாயத்தாய் போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அது டிவியில் போட்டு பல ரூபத்தில் வந்து அந்த மாதிரி தான் இப்போ இவரால் டிஎம்கேக்கு பாதிப்பு வரப்பு. கிட்டத்தட்ட ஒரு 24-27 கட்சிகளோட கூட்டணியோட திமுக இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தாவேக்காவும் ஒரு காரணம்னு சொல்றாங்களே, அதை பத்தி எப்படி புரிஞ்சு? தாவேக்கான ஒரு காரணம் கிடையாது. தாவேக்கா வந்து அது பாட்டுக்கு இருக்கு, அவ்வளோதான். அது ஒரு ஓரத்தில் இருக்குது. 26 கலைஞ்சு போயிடும். 26 எலெக்ஷனோட கடை திருவிழா கடை போட்ட மாதிரி போயிடும். அடுத்த நாள் பார்த்தா என்னடா பெரிய பஜாராக இருந்துச்சு, இன்றைக்கி ஒன்றுமே காணான்ற மாதிரி புரியுதா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சாக்கை போட்டு மூடி தள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த அந்த காலத்தில் வந்து என்னென்னா திருவிழாவில் பீம புஷ்டி அல்வான்னு ஒன்று விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எங்கள் ஊர் பெரிய அல்வா இருக்கும், ஒரு பெரிய கத்தி வச்சு வெட்டி. ஆமாங்க, அதெல்லாம் கல் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது. ஓ, இப்போ இந்த திருவிழா வந்து மாசி மாதம் திருவிழா முடிஞ்சுன்னு வைங்க, பிளாஸ்டிக் பேப்பரை சுற்றி சாக்கில் கட்டி பரணி மேலே அந்த அல்வாவை போட்டுருவாங்க. அப்புறம் 1.5 மாதம் கழிச்சு குடியாத்தம் கங்கையம்மன் திருவிழா வரும். அதை பரணியிலேருந்து எடுப்பான், ஏனிலேருந்து எடுத்து சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பரை விரித்து அப்படியே வச்சு கொண்டு போய் வண்டியை தள்ளிட்டு போனாங்கன்னா ஒரு 2 நாள் ஆகும் குடியாத்தம் போடுறது. அங்கே தள்ளிட்டு போய் அங்கே முடிச்சோன்னே திருப்பி மீதி அல்வா கட்டி கொண்டாந்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி தான். அது மாதிரி தாவேக்கா இந்த எலெக்ஷனில் முடிஞ்சோடனே கட்டி பரணியில் போட்டுருவாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. தாவேக்காவுடைய வருகையால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 28 சீட்டை வாங்கியிருக்காங்க. அது தாவேக்கா வருகை தான் காரணம். தாவேக்காவை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டது காங்கிரஸ்ன்றாங்க. அது உண்மையானது? அது உண்மைதான், அது உண்மைதான். காங்கிரஸ் வந்து கேம் ஆடி டக்குன்னு டிஎம்கேட்ட விடுறாமோ என்ன பிரயோஜனம், வாங்கி என்ன பிரயோஜனம்? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திருடன் உங்கள்கிட்ட செயின் அத்துட்டு ஓடுறான், அந்த செயினை போய் அவன் போட்டு அழகாக இருக்கணும்னு நினைக்க மாட்டான். ஆமாம், அதை கொண்டு சேட்டு கடையில் அடை வச்சு சரக்கு அடிச்சு அடுத்த நாள் திருப்பி பிச்சைக்காரன் ஆகிடுவான். ஆமாம், உடனே களவாண்ட பொருள் உடனே அடை வச்சுக்கணும், கையில் வச்சுக்கூடாது. அந்த லாஜிக். அது என்ன பிரயோஜனம்? அதை ஏமாற்றி செயின் அத்துட்டு போய் என்ன பிரயோஜனம்? அவன் அடகு தான் வைக்கப்பா, அந்த நாய் அடகு வச்சு குடிக்க போகுது, அதை மிரட்டி கூட வாங்கிடுச்சு, 10 பவுன் செயின் அடிச்சிருச்சுன்னு என்ன பிரச்சனை? அதுக்கு போட்டு அழகு பார்க்க அதுக்கு தெரியாது. அது போட்டு எங்கே போவான் ஒரு திருடன்? முடியாது. திருநது ஆட்டையை போட்டுது. பக்கத்து வீட்டுக்காரனே நம்ப மாட்டான், என்ன புதுசாக செயின் போட்டு என்ன திருநதாக தான் நினைப்பான். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு அப்படி இருக்கும். அப்படி நீங்கள் 35 வாங்கினான்னா 48 வாங்கினான்னா கடைசியில் அதை சேட்டு கடைக்கு தான் போகும். இது ஒன்று. இன்னொரு தரப்பில் வந்து பாருங்க, எடப்பாடியார் அவர்கள் 27 முடிச்சிட்டாரு, காங்கிரஸ் 20. அது வந்து எடப்பாடியாரோடைய மிகப்பெரிய ராஜதந்திரம். எப்படின்னா என்ன நீங்கள் சொல்றீங்க? அவங்க 100 கேட்டாங்க, 150 கேட்டாங்க, இல்லை கடைசியில் 27 முடிச்சார்ல. அதான் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து எடப்பாடியாரோடைய வேறு தமிழ் அரசியல் தலைவர்களை கம்பேர் பண்ணால் எடப்பாடி டம்மி. நான் எடப்பாடியோட நீங்கள் வந்து மோடியை அமித்ஷாவை கம்பேர் பண்ணால் எடப்பாடி தான் டாப். இன்றைக்கி மோடிஜியே எடப்பாடியோடைய அரசியலை தான் பின்பற்றி இன்றைக்கி ராஜதந்திரமாக இருக்கார், சர்வதேச அளவில் புகழ்பெற்று இருக்காருன்னா அது எடப்பாடியோட தந்திரத்தை கடைபிடிக்கிறதுனால தான். அதனால தான் இன்றைக்கி சர்வதேச அளவில் நமக்கு ஏதோ கச்சான ஏதோ கிடச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். அதனால் எடப்பாடியாருக்கு குரு ஜெயலலிதா, மோடிக்கு குரு எடப்பாடியார் அப்படின்றது இப்போ சமீப கால சர்வதேச அரசியலை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைவான கேள்வி. இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் பார்க்கிற பொழுது நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க? கூட்டணி கணக்கு தேர்தலுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்? வெற்றி வாய்ப்பு எல்லாம் ஒன்றும் ஆளுக்கு ஒரு இதை போட்டு சேர்ந்து பண்ணுறது அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்குது கட்டிங் காசு. இந்த டாஸ்மாகில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஒரு 10 ரூபா கொடுங்க 10 ரூபா. என்னன்னா மீதி பத்தலை, இல்லைன்னா கட்டிங். ஆமாம், கட்டிங் கேட்டால் தரமாட்டான். அப்போ பஸ் வாங்க நீங்கள் டைமண்ட்னா ஆமாம், அவன் 20 ரூபா வாங்கி கோட்டரா வாங்கி 2 பேர் அடிப்பார். இதுதான் கூட்டணி. தனியாக போனால் தரமாட்டான். சரி 20 ரூபாய்க்கு இன்னொருத்தனை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கோட்டரா வாங்கி பாதியாக பிடிக்கும் அப்படின்ற இதுதான் கூட்டணின்றது. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுதான் கூட்டணி. வாங்குற சரக்கை பொறுத்து அது பலமான கூட்டணியா? ஆமாம். நன்றிங்க. தமிழக
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.